உலகத்துல 7 அதிசயத்துல ஒண்ணு முக்கியமான ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, பிரமிட். எஜிப்ட் நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு சின்னமாவே விளங்குச்சு இந்த பிரமிட். எகிப்தில மட்டும் கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட பிரமிடுகள் இருக்கு. என்னதான் உலகம் முழுக்க இருந்தாலும், அது எகிப்தில இருக்கிற பிரமிட் தான் தனித்துவமானது. குறிப்பா ஒண்ணே ஒண்ணு சொல்லணும்னா, பிரமிட் ஆஃப் கிசா. இருக்கிற பிரமிட்ஸ்லயே அதிகமான அளவுக்கு ஃபேமஸ் ஆனதும், அதுவும் இல்லாம மிக உயரமான, மிகவும் பெரிய பிரமிட். முதல்ல இந்த பிரமிட் கட்டுறதுக்கான நோக்கத்த பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட புராணத்தில ஒரு பழக்கம் இருக்கு. அது என்னதுன்னா, ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா, அவங்களோட மறுவாழ்வுக்கு தேவையான பொருட்கள வச்சு அவங்க திரும்ப உயிர் வாழ்வாங்க. இல்ல உயிர்ற்றுட்டு வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால குறிப்பா பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் இல்லன்னா அவங்கள வந்து ஃபேரோக்குன்னு சொல்லுவாங்க. மன்னர்கள வந்து அவங்களோட அந்த டாம்பில வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்கள், தங்கம், வைடூரியம், அரிசி, சாப்பாடு எல்லாத்தையும் வச்சு, அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதி தான் பிரமிட் பொதுவா சொல்லணும்னா. அத கட்டி, அத வந்து ஒரு அடையாள சின்னமா வச்சிருப்பாங்க. அந்த எஜிப்ஷியன் அந்த ஃபாரோவோட வாழ்க்கை வரலாறு, இல்ல அந்த காலத்து மக்கள் எப்படி இருந்தாங்கங்கிறத வந்து உணர்த்துற விதமா, அதுவும் இல்லாம ட்ரெஷர்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட உடல வந்து மம்மிஃபைங்கிறது ஒரு ப்ராசஸ். அவங்கள அழுகாத நிலையில வச்சு வைக்கிறதுக்கு தான் அந்த பிரமிட்ஸ்லாம் கட்டுவாங்க. முக்கியமா இந்த பிரமிட் ஆஃப் கிசாவ பத்தி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, குஃபுங்கிற ஒரு மன்னருக்காக கட்டப்பட்டது. இது வந்து 2560 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மன்னர். இதில யூஸ் பண்ண கட்டுமான பொருட்கள்லாம் பார்க்கலாம். இது வந்து சுண்ணாம்பு கற்கள தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொன்னும் 1லேருந்து 2 டன் வெயிட் இருக்கும். கிட்டத்தட்ட 23,00,000 சுண்ணாம்பு கற்கள். ஸோ ஒட்டுமொத்த எடைய வந்து நீங்களே போட்டு பாருங்க. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான டன் அளவுக்கு இருக்கிற ஒரு கட்டுமானம் பொருட்கள். அதுவும் இல்லாம இதோட உயரம் பார்த்தீங்கன்னா, 146 மீட்டர். அதாவது 481 அடி. நமக்கு தெரியும் கன்னியாகுமரியில இருக்க திருவள்ளுவர் சிலை. அது 133 அடி தான். இது வந்து அத விட 3 மடங்கு உயரமானது. அதுவும் இல்லாம கிட்டத்தட்ட 1,00,00,000 டன்னு அளவுக்கான பாறைகள வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நைல் நதி நமக்கு எல்லாரும் தெரியும். ஆஃப்ரிக்கால ஓடுற ஒரு மிக முக்கியமான அதுவும் இல்லாம உலகத்திலேயே மிகவும் நீளமான நதியான நைல் நதி வந்து அதோட மேற்கு பகுதியில தான் இந்த பிரமிட்லாம் கட்டப்பட்டிருக்கு. இதுக்குன்னு தனியான அறைகள்லாம் இருக்கும். முக்கியமா பார்த்தாங்கன்னா, ராஜாக்களுக்கான அறை, அப்புறம் ராணிகளுக்கு, அது மட்டும் இல்லாம பொக்கிஷங்களுக்கு வந்து தனி அறை வச்சிருப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த பிரமிட்லயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரமிக்க வகையில உள்ள ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த தட்பவெப்பநிலை. அந்த ஒட்டுமொத்த பிரமிட்லயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஈஜிப்த் மாரி ஒரு பாலைவன பகுதியில 20 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கும் வெப்பநிலை உள்ள. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டுமான தொழில்நுட்பம் தெரிஞ்சு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உலகத்திலேயே மிகவும் அதிசயமான ஒரு ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஸா இருக்கிறதுல வந்து ஆச்சரியமே இல்ல. நீங்க இந்த பிரமிட் ஆஃப் கிசாவ பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.